கார்த்திக் காணாமல் போன 3 நாட்களுக்கு பிறகு அவன் நண்பர்கள் அஜய் மற்றும் ரமேஷ் போலீஸோட சேர்ந்து லாட்ஜுக்கு வந்தாங்க. ரூம் 307 திறந்ததும் உள்ளே குளிர்ந்த காற்று அடிச்சது. கண்ணாடியில் போகாதே முன்ன ஈரெழுத்து. அஜய் மெதுவா சொன்னான். இது தண்ணீரால் எழுதப்பட்ட மாதிரி இருக்கு. அந்த நேரம் பாத்ரூம்ல இருந்து டிப் டிப் இன்னும் தண்ணீர் சொட்டும் சத்தம். கதவை திறந்ததும் ஷவரின் கீழே நனைந்த காலடி சுவடுகள். அவ பாத்ரூம்ல இருந்து வெளியே வரல, உள்ள போன மாதிரி இருந்தது. ரமேஷ் ஹோட்டல் சிசிடிவி ரெக்கார்டிங் எடுத்தான். 3:11 கார்த்திக் ரூம்ல தூங்குறான். 3:12 அவன் படுக்கையிலிருந்து மெதுவா எழுந்து யாரோ கூப்பிடுற மாதிரி கதவுக்கு நடந்து போறான். ஆனா வீடியோவில் யாரும் இல்லை. 3:13 கார்த்திக் திடீர்னு கண்ணாடியை நோக்கி நடந்து போய் அதுக்குள்ளே நுழைகிற மாதிரி காணாமல் போறான். அஜய் கத்தினான். அதே நேரம் லேப்டாப் ஸ்கிரீன்ல ஒரு லைன் தோன்றியது. அடுத்தது நீங்க. அந்த இரவே அஜய் வீட்டுக்கு போகும்போது அவன் போனுக்கு மெசேஜ். ரூம் 307 ரெடி. அவன் பதறி ரமேஷுக்கு கால் போட்டான். அப்போ ரமேஷ் போன் ஆஃப். அடுத்த நாள் காலை லாட்ஜ் ரெஜிஸ்டர் புத்தகத்தில் புதிய பதிவு. ரூம் 307 அஜய் செக்கின் 3:12 PM. ஆனா அஜய் அந்த லாட்ஜுக்கு போகவில்லை. இன்றும் அந்த லாட்ஜில் ரூம் 307 எப்போதும் காலியாக காட்டப்படும். ஆனா இரவு 3:12 யாரோ செக்கின் ஆகுறாங்கன்னு சொல்வாங்க.